என் நேயர் நெஞ்சங்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கங்கள். ஒவ்வொரு கதைக்கும் ஒரு உயிர் இருக்கு. உங்களை சிரிக்க வைக்க, சிந்திக்க வைக்க, அழ வைக்க, ஆற்றுப்படுத்த என உணர்வுகளால் கட்டி வைக்கும் வல்லமை இருக்குங்க. இதுவரை விழி வழி உங்கள் இதயம் தொட்ட கதைகள் இனி தேன் மதுரமாய் உங்கள் செவி வழி உயிர் தொட இணைந்திருங்கள் தமிழ் வெண்பா ஆடியோ நாவல்களுடன். நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல போடுற எல்லா கதைகளுக்குமான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வேணும்னா மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பார்க்க போற நாவல் எழுத்தாளர் தமிழ் வெண்பா அவர்களின் முதல் நாவலான தென்றலே திரும்பி விடு. வாங்க கதைக்குள்ள போகலாம். பேசும் கதைகளின் குரலாய் நான் மனோசங்கரி. தென்றல் 6. யாழ் அவனின் பார்வையை விட்டு மறையும் வரை அவளை நிதானமாய் ரசித்து முடித்து திரும்ப கவியோ கைகளை கட்டிக்கொண்டு மகளை முறைத்தபடி நின்றிருந்தான். என்னடா நடக்குதுங்க என ஒற்றை புருவத்தை உயர்த்தி கேலியாக கேட்டான் கவி. ஹிஹி, ஒன்னும் இல்லையே, நீ எப்ப வந்த? அம்னிஷியா நோயாளியாய் மாறி கேள்வி கேட்டவனை அதிசய பிறவி போல் பார்த்து வைத்தான் கவி. நீ தன் கணக்குல அந்த பொண்ணுகிட்ட வழியும் போதே வந்துட்டேன் என்றான் எள்ளலாய். என்னடா கவி, உன் நண்பனை பார்த்து இப்படி சொல்லிட்ட, என்னை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்ல உனக்கு எப்படிதான் மனசு வந்துச்சோ? நான் அப்படிப்பட்டவனா? சொல்லுடா சொல்லு. கவியின் தோளை பற்றி உலுக்கியபடி உணர்ச்சி பொங்க கேட்டான் மகிழ். நடிக்காதடா, நீ எப்படிப்பட்டவனுதான் நான் என் கண்ணால பார்த்துட்டு இருந்தேனே என்றான் அவனை உதறி தள்ளியபடி. மகிழ் அசடு வழிந்தபடியே மது எங்கடா என்றான். அவ ஆடிட்டோரியத்துல இருக்கா, பேச்ச மாத்தாம நீ என்னன்னு சொல்லு. அவன் விடுவதாய் இல்லை. என்ன சொல்லணும்? அப்பாவியாய் விழி விரித்து வினா தொடுத்தான் அவன். எந்த பொண்ணுகிட்டயும் நீ இப்படியெல்லாம் பேச மாட்டியே, அப்புறம் எப்படி இந்த பொண்ணுகிட்ட மட்டும்? இது ஒன்று விளையாட்டுல மகி, தீவிரமாய் சொன்னான் கவின். எனக்கு யாழ பிடிச்சிருக்குடா மச்சான். கண்களில் கனவுகளை ஏந்தியபடி சொன்னான் அவன். பிடிச்சிருக்குனா என்ன சொல்ல வர நீ? நிஜத்துக்குமே அவன் சொன்னதன் அர்த்தம் விளங்கவில்லை கவிக்கு. நான் அவளை லவ் பண்றேன்னு சொல்றேன் என்றான் உறுதியாய். ஏய், நீ அவளை பார்த்து 10 நிமிஷம் தான் இருக்கும், அதுக்கு என்ன? இது வெறும் ஈர்ப்பா கூட இருக்கலாம்ல. இல்லடா, நான் எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்திருக்கேன், ஆனா யார்கிட்டையும் இப்படி ஒரு உணர்வு வரலடா. என்னமோ பண்ணிட்டா என்ன என்றான் இதழ்களில் தெளிந்த குறும் சிரிப்போடு மகிழ். நிஜமாவே தான் சொல்றியா? இன்னமும் நம்ப முடியவில்லை கவியாள். நான் இதுக்கு முன்னாடி உன்கிட்ட இப்படி சொல்லியிருக்கேனா? இல்ல. அப்போ இது நிஜம்தான். சீக்கிரம் வாடா, என் யாழ் டான்ஸ் ஆட போறா, அதை பார்க்கணும் என கவினை இழுத்து கொண்டு நடந்தான் மகிழ். டேய், நாம பார்க்க வந்தது மதுவ, பேசாம வரியா? 2 பேருமே ஆடிட்டோரியத்துல தான் இருப்பாங்க என கவினை இழுத்து கொண்டு கலைக்கூடம் நோக்கி நடந்தான் மகிழ். யாழை இழுத்து கொண்டு வந்த ரேவதி இடைவிடாது அவளை திட்டி தீர்க்க, அப்பா, என் காது ஜவ்வை தேஞ்சிடும் போல, நிறுத்துறியா உன் பழைய தேஞ்ச ஹார்மோனிய பெட்டிய என்றாள் யாழ் கடுப்பாய். ஏண்டி, ஏன் சொல்ல மாட்ட? என் ஒருத்திக்கே இப்படின்னா அங்க ஒரு கூட்டமே உனக்கு பாராட்டு விழா எடுக்க காத்துட்டு இருக்கு. வாமா செல்லம் வா என அவளை இழுத்து கொண்டு அரங்கின் பின்பக்கம் நுழைந்தாள் ரேவதி. ஏண்டி, உனக்கு கொஞ்சமாவது அறிவிருக்கா? எங்கேயுமே கரெக்ட் டைம்க்கு வரமாட்ட. அவளை பார்த்த மாத்திரத்தில் காய்ந்தாள் மது. மதுமதி மகளின் செல்ல தங்கை. எனக்கு தான் அறிவில்லைன்னு தெரியுதில்ல, உனக்கு இருந்தா எனக்கு கொஞ்சம் கொடுக்கறது இது யாழ். அவ்வளவு அறிவிருந்தா உனக்கு ஏன் ஃப்ரெண்டா இருக்க போறேன் என்றாள் மது யாழை முறைத்தபடியே. இந்த வாய்க்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, ஆனா எப்பவுமே கரெக்ட் டைமுக்கு வந்துடாத. இது லேக்கா, மகாராணிய அழைக்க யானை பரிவட்டத்தோட 4 பேர் போய் கூப்பிட்டாதான் வருவாங்களாம். இது ரேவா. என்னங்கடி இப்போ உங்களுக்கு? அதான் வந்துட்டேன்ல, எதுக்கு இப்போ மாத்தி மாத்தி திட்டுறீங்க என்றாள் யாழ். நீங்க வந்தீங்க தான் மகாராணி, ஆனால் லேட்டா வந்ததால நம்மள ஆட வேணான்னு சொல்லிட்டாங்க, அதுக்கு தான் என்றாள் லேக்கா. அவள் கன்னத்தில் கிள்ளிய யாழ். ஆஹா, லேக்கா செல்லம், நீ இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்கப்போ அப்படி மட்டும் சொல்லியிருந்தா என்னை நிக்க வச்சு பேசிக்கிட்டா இருப்பீங்க. துரத்தி துரத்தி கட்டையாலேயே மண்டையிலேயே போட்டிருக்க மாட்டீங்க. ஒரு பொய்ய கூட ஒழுங்கா சொல்ல தெரியல பாரு உனக்கு. நீ எல்லாம் எப்படிதான் பொழைக்க போறியோ போ என அவளை பார்த்து உச்சி கொட்டினாள் யாழ். அவளை பார்த்து முறைத்த மூவரும் பண்றதெல்லாம் பண்ணிட்டு உனக்கு பேச்சு வேறையா என யாழை அடிக்க வர, அதே சமயம்
Lot number 1, group name Madhumati second year. Kindly request to come on the stage. என ஒலிபெருக்கியில் இவர்களது குழுவை மேடைக்கு அழைக்க அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்ட யாழ் அவர்களிடம் இருந்து தப்பித்து, என்ன ரூம் போட்டு கூட அடிச்சுக்கலாம், இப்ப சீக்கிரம் வாங்க என அவர்களுக்கு பழிப்பு காட்டியபடியே மேடையை நோக்கி ஓடினாள். இருடி, எங்க கையில சிக்காமல போவ என்றபடி மற்றவர்களும் அவளை பின்தொடர்ந்தனர். இதுவரை இமைக்காது யாழையே ரசித்து பார்த்திருந்த இந்த இரு விழிகள் அவளின் பாத சுவட்டை பற்றி பின்தொடர்ந்தன. அவர்கள் நடனத்தை தொடங்கவும் மகள் கவியை இழுத்து கொண்டு அங்கே வரவும் சரியாக இருந்தது. யாழினியை கண்ட மகளின் கண்கள் இமைக்கவும் மறந்து அவளின் ஒவ்வொரு அசைவையும் ரசித்தது. தனது மனது என்னும் பெட்டகத்தின் ஆழத்தில் தன்னவளின் ஒவ்வொரு செயலையும் நினைவுகளாக சேர்க்க தொடங்கினான் மகள். காதல் என்னும் பெருங்கடலில் மூழ்கிய பின் ஒருவன் தன்னை நினைப்பதே பெரிது என்னும் போது மற்றவற்றை நினைப்பது எப்படி? தன்னவள் தவிர்த்து இந்த உலகம் கண்ணுக்கு தெரிந்தால்தானே அது அதிசயம். அதுவும் காதலின் தொடக்கத்தில் தன்னவள் அறியாமலே அவளை ரசித்து அவள் நினைவுகளை சேர்ப்பது என்பதே அலாதி சுகம்தான். மேமறந்து சிலை போல் நின்றிருந்தான் அவன். அதுவும் கண்ட சில நிமிடங்களிலேயே அவளை காதலியாக மனைவியாக நினைக்க தொடங்கிவிட்டான் அவன். இருவருக்குமான எதிர்காலம் இனிய கனவுகளாய் கற்பனையில் விரிய அவன் இதழ்கள் ஒரு குறுநகையை தத்தெடுத்து கொண்டது. அவன் கனவுகளில் மிதக்கட்டும். அதற்குள் யாழுக்கும் மதுவுக்கும் எப்படி பழக்கம் என அறிந்து கொள்ளலாம். பணப்பற்றாக்குறையால் சில தினங்கள் தாமதமாக சேர்ந்திருந்தாள் யாழ். அதனால் ஒவ்வொரு முறை பேராசிரியரையும் சந்தித்து தனது பெயரை வருகை பதிவேட்டில் பதிய வேண்டியிருந்தது. இவளின் முதல் வகுப்பு உளவியல்தான். ஆக்ரோனமி, பயிர்களை எவ்வாறு விளைவிப்பது என்ற பிரிவு, நிலத்தை விதைப்பதற்கு எப்படி தயார் செய்வது என்பதிலிருந்து அறுவடைக்கு பின் எப்படி பாதுகாப்பது என்பது வரையான பிரிவு. இந்த வகுப்பு முடிந்தவுடன் எங்கே செல்வது என தெரியாமல் தவித்து நின்றாள் யாழ். அறிமுக வகுப்புகளுக்கு செல்லாததால் எந்த துறை எங்கே உள்ளது என்றும் தெரியவில்லை. அருகில் இருந்த பெண்ணிடம், ஹாய், என் பேரு யாழ், நான் புதுசா சேர்ந்திருக்க என தயங்க. ஹாய், நான் மதுமதி, என்ன வேணும், தயங்காம சொல்லு என்றால் நொடியில் நெருக்கத்தை காட்டி அவள். ஒரு துறையின் பெயரை கூறி யாழ் விசாரிக்க மது கூறிய வழி அவளுக்கு புரியவில்லை. பின் ஒரு துறைக்கும் இன்னொரு துறைக்கும் இடையே 1 கிலோமீட்டர் தூரம் இருந்தால் யாழும் என்னதான் செய்ய முடியும்? பேந்த பேந்த விழுத்த யாழை கண்ட மது எல்லா துறைகளிலும் அவளுடன் சென்று பதிவேட்டில் அவள் பெயரை சேர்க்க உதவினாள். இதனாலேயே மதுவை மிகவும் பிடித்து போனது யாழுக்கு. பின்னர் யாழை தன் அறையில் யாரும் இல்லாததால் அங்கேயே தங்குமாறு ஏற்பாடு செய்துவிட்டாள். மதுவின் அறை தோழி மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்ததால் மாற்றல் வாங்கி சென்று விட்டாள். ஒரு அறைக்கு 2 என்பது அந்த விடுதியின் வழக்கம். பிறகென்ன, இருவரும் இந்த 2 ஆண்டு காலத்தில் உயிர் தோழிகளாக இருந்தனர். அதன் பின் சில நாள் கழித்து இவர்கள் வகுப்பு தோழிகள் இருவர் 3ஆம் ஆண்டு மாணவன் ஒருவனுடன் சண்டையிடுவதை கண்டு அருகில் சென்றனர். ஏய், நான் அவ்வளவுதானே லவ் பண்ண சொல்றேன், உனக்கு என்னடி அதுல பிரச்சனை என லேகாவை கை காட்டி ரேவதியுடன் சண்டையிட்டு கொண்டிருந்தான் ஒருவன். மரியாதையா பேசுங்க, அவதான் உங்களை பிடிக்கலன்னு சொல்றா இல்ல, அப்புறம் ஏன் தொல்லை பண்றீங்க என்றாள் ரேவதி. அவளுக்கு தொல்லை கொடுத்தா உனக்கு எங்கடி வலிக்குது? அவனின் குரலில் அலட்சியமும் கட்டுக்கடங்காத கோபமும் தெரிந்தது. ஏன்னா அவ என் ஃப்ரெண்டு, அவளுக்கு ஒண்ணுனா நான் தான் முதல்ல வருவேன். அப்படின்னா உன் ஃப்ரெண்டை நான் லவ் பண்ண சொல்லி தொல்லை பண்ணல, நீ என்ன லவ் பண்ணு வா என கையை பிடித்து இழுக்க தொடங்கி இருந்தான் அவன். அவனிடமிருந்து தன்னை விடுவிக்க போராடி கொண்டிருந்தாள் ரேவதி. இதெல்லாம் பார்த்து கொண்டிருந்த மது கண்ணிமைக்கும் நேரத்தில் மின்னலென தன் பலம் மொத்தத்தையும் திரட்டி அவனை அறைந்திருந்தாள். அறை வாங்கிய அதிர்ச்சியில் அவன் ரேவதியின் கையை விட அதற்குள் இன்னொரு அறையும் தந்திருந்தாள் அவள். எதிர்பாரா தாக்குதலில் வழி தாழாமல் நிலை தடுமாறி நின்றான் அவன். என்னடா, நானும் பார்த்துட்டே இருக்கேன், ரொம்ப ஓவரா போற, பொண்ணுங்கன்னா அவ்வளோ மட்டமா உனக்கு? யாரும் எதிர்த்து கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டியா? மரியாதை கேட்டுடும். இன்னொரு தடவை இவங்களை தொல்லை பண்றதை பார்த்தேன், தொலைச்சி காட்டிடுவேன் ராஸ்கல், இங்க இருந்து போ முதல்ல என மது கர்ஜிக்க அதற்குள் சுதாரித்தவன் மதுவை அடிக்க கை ஓங்கினான். அதை லாவகமாக தடுத்தவள் மீண்டும் அவனை அறைந்தாள். சிறு வயதிலிருந்து பழகிய கராத்தே தக்க சமயத்தில் அவளுக்கு கை கொடுத்தது. அவள் மீண்டும் அடிக்க கையை ஓங்க அதற்குள் அங்கே கூட்டம் கூடிவிட்டது. அவர்களின்
சண்டை சீனியர் மற்றும் ஜூனியர் 1 மற்றும் 3ஆம் ஆண்டு மாணவர்களின் சண்டையாக மாறிப்போனது. 3ஆம் ஆண்டு மாணவர்கள் 1ஆம் ஆண்டு மாணவர்களை அடிக்க, பதிலுக்கு 1ஆம் ஆண்டு மாணவர்கள் 3ஆம் ஆண்டு மாணவர்களை அடிக்க என கலவரமே வந்துவிட்டது. இந்த பிரச்சனை கல்லூரி முதல்வர் வரைக்கும் சென்றாள். அந்த மாணவனின் படிப்பும் எதிர்காலமும் வீணாகும் என்று எண்ணிய மாணவர்கள் சங்க தலைவன் வெறும் எச்சரிக்கையோடு இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்திருந்தான். ஆனாலும் இந்த 2 ஆண்டு மாணவர்களும் அடிக்கடி சண்டையிடுவதையும் பார்க்கும் பொழுதெல்லாம் முறைப்பதையும் முட்டிக்கொள்வதையும் யாராலும் தடுக்க முடியவில்லை. நடந்த பிரச்சனையில் மது, யாழ், லேகா, ரேவா 4வரும் இன்னும் நெருங்கியிருந்தனர். கல்லூரி அளவில் பெரும் பிரபலமும் ஆகியிருந்தனர். தொடரும். அடுத்த அத்தியாயம் நாளை கேட்கலாம். கதையை தொடர்ந்து கேட்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. பேசும் கதைகளின் குரலாய் நான் மனோசங்கரி.